அட! உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையா? அப்போ இது மாதிரி கருவாடு வச்சு கிரேவி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு வரமிளகா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு 4 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஊற வச்ச புளி அது கூட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கலந்து நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக கறி மசாலா தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ஐரை கருவாடு எடுத்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை லிட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் வெந்துடும் கருவாடு. இப்போ இது வெந்து வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். சளி இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சரியாயிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான கருவாடு கிரேவி கிடச்சிரும். இது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அல்ட்டியாக இருக்கும்.